20 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய நாளில் சுனாமி பேரலை வந்து அந்த அவலத்தை ஏற்படுத்திய அந்த நாள். 20 ஆண்டுகள் முடிகின்றன. இந்த ஆண்டு 20 ஆண்டை இதில் பார்த்தீங்கன்னா வைக்கிற இந்த விருப்பமான உணவுகள் கூட கொண்டு வந்து இந்த இடத்துல படைச்சு வச்சிருக்கீங்க. இவங்கள நாங்கள் 3 பிள்ளைகளும் தாய் பால் குடிச்சு கொண்டிருந்த புள்ள தப்பி இருக்குது, தாய் செத்து இருக்குது. முன்பாக இருக்கின்ற நினைவு சுடர்னை ஏற்றி வைக்குமாறு நான் இருந்து போட்டு ஒரு பனை குஜர வளர்ந்து போய் கொண்டிருக்கு. அவ எனக்கு அந்த முட்டம் சண்டை நடந்த காலப்பகுதி தானே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு சோகமயமான நாள். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய நாளில் சுனாமி பேரலை வந்து அந்த அவலத்தை ஏற்படுத்திய அந்த நாள். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சுனாமி பேரளவத்தில் உயிரிழந்த அந்த உறவுகளுக்கான ஒரு நினைவாலயம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நினைவேந்தல்கள் இடம்பெற இருக்கின்றன. அந்த பேரவலத்தில் பறிபோன அந்த உயிர்களுக்கு அந்த உறவுகள் இந்த இடத்துல வந்து அவர்களுடைய அந்த கண்ணீரால் அவர்களுடைய அந்த மலரஞ்சலி செலுத்துறதுக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். அது தொடர்பான காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சுனாமி பொதுநிலைவாலயம் உடுத்துறை பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் வந்து இந்த நினைவு இளைஞர் இன்றைய தினம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நினைவுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்காக தங்களுடைய உறவுகளை நினைந்து இந்த இடத்துக்கு வந்து வருகை வந்திருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நாள் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அத்தனை வேதனைகளும் வடுக்களும் காயங்களும் அப்படியே மாறாமல் இருக்கிறது. அந்த நாளை தனியாக நினைத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போதும் சாதாரணமாக கடலை பார்க்கும் போது, கடலுக்கு போகும்போது அந்த நாள் எங்களுக்குள் வந்து போகும். ஆழி பேரலையிலே உயிர்நீத்த உறவுகளின் நினைவான பொதுச்சுடர் ஏற்று நிகழ்வு இடம்பெறும். பொதுச்சுடர்னை ஏற்றி வைக்குமாறு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக கிராம அலுவலர் தோமஸ் யூட் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பொதுச்சுடர் ஏற்றப்படுகின்ற சம நேரத்திலே உறவுகள் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளின் கல்லறைகளுக்கு முன்பாக இருக்கின்ற நினைவு சுடர்னை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். அன்றைக்கும் இதே போலத்தான் நாள் மிக அமைதியாக விடிந்தது. அந்த விடியலில் எந்தவித சந்தேகங்களும் இருக்கவில்லை. வழமை போல ஒரு நாளாகத்தான் அதுவும் எங்களுக்கு இருந்தது. சிலருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடிய களைப்பு, இன்னும் சிலர் அடுத்த கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்தார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய அன்றாட நாளில் செய்கின்ற வேலைகளுக்காக புறப்பட்டு விட்டார்கள். நேரம் போய்கொண்டே இருந்தது. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுகளில் ஒரு நிலநடுக்கம் உணரப்படுகிறது. 9.1 ரிக்டர் அளவில் அந்த நிலநடுக்கம் பதிவாகிறது. குறிப்பிட்ட சில நிமிடங்களில் இன்னும் ஒரு நில அதிர்வும் பதிவாகிறது. அது 9.3 ரிக்டர் அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நில அதிர்வாக பதிவாகிறது. இரண்டாவது அதிர்வு மிக சக்தி வாய்ந்த அதிர்வாக பதிவாகியவுடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இப்போது இருக்கின்றது போல இறந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் இருந்திருக்கவில்லை. ஏதோ ஒருவரிடம் ஒரு ஸ்மார்ட் போன், வீடுகளிலெல்லாம் கொண்டாட்ட கழிப்பில் இருந்தவர்களுக்கு தொலைக்காட்சியில் தரப்பட்ட அறிவித்தலும் அந்தளவு போய் சேரவில்லை. அதிர்வு ஏற்பட்ட கொஞ்ச நேரத்திற்குள் கடல்ல ஏதோ தண்ணீர் இல்லையாம் என்று ஒரு கதை பரவுகிறது. இதை பார்ப்பதற்காக அவ்வளவு கூட்டம். இது புதிதாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்போது நேரம் 9:25 இருக்கும். தூரத்தில் கடல் அலை மிக வேகமாக வருகிறது. அதுவும் 100 அடி உயரத்தில்
கடல் அலை வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவருக்கெல்லாம் ஆச்சரியம். அப்படி பார்த்தவர்களில் எத்தனை பேர் மீதப்பட்டார்கள் என்றும் கூட தெரியவில்லை. சாதாரணமாக கடலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள், ஏதோ ஓய்விற்காக கொஞ்ச நேரம் கடலுக்கு வந்த பெரியவர்கள், என்ன அதிசயம் என்று பார்க்க வந்த ஏனையவர்கள், இப்படி எல்லோரையும் பாகுபாடின்றி அந்த கடலலை சுருட்டிக் கொண்டு போய்விட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல 14 நாடுகளில் அந்த தாக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனார்கள். இந்தோனேஷியாவில் மாத்திரம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். இலங்கையில் 35,000த்திற்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். அதுவரைக்கும் கடலலையின் அமைதியை பார்த்தவர்களுக்கு அதன் சீற்றத்தை உண்மையில் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கடல் கொந்தளிப்பு என்று கேள்விப்பட்டவர்களுக்கெல்லாம் சுனாமி என்பது கொஞ்சம் புதிதாக இருந்தது. அதைப்போல ஆழமான வடுக்களையும் தந்து சென்றது. இன்றைக்கு அதே போன்றதொரு நாளில் இன்னும் அந்த வடுக்களை சுமந்தவர்களாய் இறந்து போனவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டும் காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டும் தன் வாழ்க்கை பயணத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விழிப்புணர்வோடு இருப்போம். இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக இருப்போம். உயிர் நீத்த உறவுகளுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். இன்னொரு கடல் சீற்றத்தை, சுனாமியினை வராதிருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். கொடுக்கிற தேவாலயத்தினுடைய பங்கு தந்தைகளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர்களுடைய உயிர் தமிழ் சமூக மற்ற அமைப்புகளுடைய அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். ஆண் பெண் வேறுபாடுகளை 1250க்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருந்தோம். எங்களுடைய உறவுகளை இழந்து இன்று 20 வருடங்கள் கடந்து சென்ற போதிலும் அந்த வலி குறையாமல் அந்த வலியிலே நாங்கள் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 20 வருடங்களில் இன்னும் எத்தனை வருடங்கள் சென்றாலும் அந்த வலி, அந்த வேதனை, உயிரிழந்த உறவுகளோடு நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நினைவுகள் என்றுமே எங்களை வெற்றி நீங்காது என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து
நினைவுரை ஆற்றுமாறு கொடுத்துறை கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய பங்கு தந்தையவர்களை அன்போடு அழைக்கிறோம். அந்த நாட்டிலே நாங்கள் எழுத கொடுத்து போல எச்சத்திலும் எழுதுவோம் என்ற துணி பொருள் எப்பொழுதும் எங்களை வழிநடத்துகின்ற ஒன்றாகவும் எவ்வளவு தான் நாட்டு வேண்டும் நம்பிக்கையை நாங்கள் வளர்ந்து 20 ஆண்டுகள் இன்று முடிகின்றன. இந்த ஆழிப்பேரலை 20 ஆண்டை நான் நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஆழிப்பேரலை நடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலே இந்த ஆழிப்பேரலை ஒரு வணக்கம். 2004ஆம் ஆண்டு இந்த பகுதியுள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு பொறுப்பான ஒரு குருவானவராக நான் செயற்பட்டேன். கிறிஸ்து பிறப்பு விழா நடந்து அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் காலையிலே இந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அந்த வந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் கண்டாலே கண்டவைகள் எல்லாமே எப்பவும் ஞாபகத்தில் இருக்குது. நான் நினைக்கிறதுக்கு முதலாக எது நடக்கின்ற நாங்கள் யோசிப்பதற்கு முதலாகவே எல்லாம் நடந்து அதன் பின்பதாக அநேகர் எங்கள் பக்கம் வந்து இந்த நாட்டை பார்த்து இந்த பிரதேசத்தை பார்த்து பல விதங்களும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அப்போ நாங்கள் கருணா நிலையத்தை தான் ஒரு மையமாக நாங்கள் வைத்திருந்தோம். அந்த இடத்தை நாங்கள் திறந்து கொடுத்தோம். யாரும் அங்கே வந்து அந்த இடத்துல இருந்து சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்குது. மையமாக கொண்டு நாயகர் மீடியாவின் தயாரிப்பில் சுனாமி நினைவு பாடல் ஒன்று இந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தொனி அந்த தாய் தின்ற பிள்ளைகள் காணொலி பாடல் பாடலில் முழுமையாக வடபராட்சி கிழக்கு கலைஞர்கள் பங்கு பெற்றியுள்ளனர். மக்களோடு கூட வரிகள் பிஜே எழுத்துரு ஈழத்தமிழர் லீடர் இசை ஒலிக்கலவை ஒளித்தொகுப்பு பிரசாத் ஆர்வன் ஸ்டுடியோ பாடியிருக்கிற சக்திவேல் கடலூர் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு எதுவுமே நினைக்க முடியாத சூழ்நிலை. நினைச்சு கலைஞர்கள் ரொஹான் ஹாரிஸ் பால்ராஜ் உடல்களை நினைச்சு பார்க்க முடியும். தாய் தின்ற பிள்ளைகள் காணொலி பாடல் ஒளிபரப்பப்படும். தெரியாதவங்களை தேடணும். அந்த இப்ப நினைச்சாலே அவ்வளோ பயங்கரமா ஒரு கவலையா இருக்குது. ஆனா அதை தாண்டி வரணும், மேற்கொள்ளணும். காலத்து காலம் நடக்கின்றதுகள் இதிலிருந்து நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் என்ற முக்கியமான செய்தி. நாங்கள் விடியம் பிள்ளைகளோடு இருந்துட்டு தான் நான் பக்கத்து சமாசத்தில் வேலை இருந்தேன். அப்போ அந்த நான் ஐஸ்வாடியில் பக்கத்து வேலை ஒன்று கேட்கல பிள்ளைகளில் டீ குடிக்க பிரச்சனை நான் நீங்கள் குடிங்க அப்பா வாரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இருந்து நாங்கள் அந்த பிள்ளைகள் போட்டுக்கொண்டு கேட்கல ஒரு எல்லாமே சொல்கிறது கிடையாது தான் வெடிக்கத்த மாதிரி கேட்டது. பார்க்க என்ற போட்டு கடற்கரையில் இருந்தது. நான் இருந்து பார்க்க அப்படி போட்டு ஒரு பனைக்குஜரை வளர்ந்து போய்கொண்டிருக்கு. அப்போ எனக்கு அந்த மட்டும் சண்டை நடந்த காலப்பகுதி தானே. அப்போ அந்த எங்களுக்கு அந்த இப்படி கடல் வர வந்து இருப்பாங்க. அப்போ கிபீரோ பொம்மரை குண்டு போட்டுட்டேன்னு சொல்லி நான் அப்படியே இருந்த இடத்தையே படுத்துட்டேன் மண்ணில். ஏதாவது இது பீஸ் அடிக்க போனிட்டு படுத்துட்டேன். அப்போ இதெல்லாம் ஒரு செகண்டுக்கு தான் நான் சொல்கிறது இல்லாது இது எல்லாம் அந்த சொல்கிறது கிடையாது நடக்குது. படுத்த உடனே எனக்கு மேலால் அலை வந்துட்டுது. அலை மூடி என்ன உருட்டுது. அப்போ எனக்கு விளங்கிட்டுது கடல் அலைக்கு நான் போய்கொண்டிருக்கேன்னு சொல்லி. அப்போ போய்கொண்டு இருந்துட்டு நான் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ண அந்த கடற்கரையில் இந்த வேலைகள் இந்த முதுகுக்கு மேலே உராசிப்படுது. அப்போ அந்த டைமில் நான் எனக்கு விளங்கிட்டு நான் மேலே போனால் அந்த வலையலுக்குள்ளே இந்த கையம்பிட்டால் நான் தப்பே இல்லாதன்று தெரியும். திரும்ப நான் கீழே தாண்டுட்டேன். கீழே தாண்டு கொண்டு நான் அந்த அளவில் அந்த மூச்சு முடிஞ்சு இந்த உயிர் போகுதுன்னு தான் நான் நினச்சி கொண்டேன். எந்த ஒன்றோட கையில் ஏதோ ஆண்டவன் கையில் தான் இந்த உயிர். என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் பால் குடிச்சு கொண்டிருந்த பிள்ளை தப்பி இருக்குது, தாய் செத்து இருக்குது. இதெல்லாம் நான் தான் எனக்கு நீச்சல் தெரிஞ்சு தப்பினான்னு சொல்ல முடியாது. இதை நான் கதையை சொல்கிறேன். அப்படி
அப்படியே ஒரு அடுப்பு ஒரு 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 கொஞ்சத்தால நான் மேலே வந்துட்டேன். வந்த உடனே மூச்சு வந்த உடனே அடுத்த இலை வந்து என்ன திருப்பி உருட்டி 7வது கட்டம். அப்போ 7வது கட்டத்தில் பார்க்க ஒரு கட்டு மரம் உண்டு அப்படியே வந்து கொண்டு இருக்கு. அந்த கட்டு மரத்துக்கு மேலே ஒரு படுத்துட்டேன். அப்போ அந்த கட்டு மரங்கள் அப்படியே ஊர்மனைக்கு போகுது. ஏன்னா கடல் ஊர்மனை எல்லாம் ஒரே தண்ணியாக தான் இருந்து கொண்டு இருந்தது. போய் கொண்டு இருக்க என்னால் இயலாது, நானும் காயப்பட்டுட்டேன். அந்த கட்டுமரம் போய் திருப்பி கடலுக்கு போய் கொண்டு இருக்கிறத என்ன பார்க்கக்கூடிய இருக்குது. அப்போ என்னால் ஒன்றும் சரி கொள்ளப்படையில அந்த கட்டுமரத்தில் இருந்தது கொஞ்சம் கம்மான் இருந்தது. ஒரு பனையில் வந்து அந்த கட்டுமரம் அப்படி சத்தடி கொண்டிருக்கிறேன். அந்த கட்டுமரத்தை பனையால் சுற்றி கட்டிட்டு அப்படியே அதில் படுத்துட்டேன். அப்போ கொஞ்சம் தலை பார்க்க அந்த எங்களோட உறவினர்கள் எல்லாம் தண்ணிகளால் இவ்வளவு தண்ணியில் அந்த தண்ணி குறைஞ்ச உடனே முழுக்கிறதுக்கு வராங்க. வந்து என்ன தூக்கி கொண்டு போகைகளில் பார்க்க எந்த பிள்ளைகள் எந்த வாய்ப்பு எல்லாம் பொடியாக ஊற்றி கிடந்த நான் கண்ணால் கண்டுட்டேன். ஒரு பிள்ளையும் தாயையும் பார்த்தேன். நான் மற்ற பிள்ளைகளை காண இல்லை. என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் நான் 3 மாதமாக படுத்திருந்தேன். நான் அப்போ எங்களை அச்சாக்கள் வேறு உறவினர்கள் தான் இந்த பொடிகளை திருப்பி எடுத்து கிளிநொச்சி கொண்டு போய் கிளிநொச்சியில் இருந்து இங்கே கொண்டு வந்து தீபண்ண அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்தார். அப்போ விடுதலை பொடிகள் என்ற கட்டுப்பாடு இருந்தது. அப்போ அவைகள் எல்லாம் இங்கே வந்துருந்தேன். அந்த இடத்துல குடியாக்கள் எல்லாம் வந்து மீட்பு பணியை விடுதலை புள்ளியெல்லாம் செய்தது. அவை இந்த ஆம்புலன்ஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கைகளில் அதில் எங்களை கொண்டு காப்பாற்றி வாகன ஒழுங்கோல வாகனங்களை எல்லாம் புதுக்குடிப்பில் அந்த ஜக்கச்சியில் இருந்துள்ள வாகனங்களை எல்லாத்தையும் இங்கே ஒழுங்குபடுத்தி எல்லா காயப்பட்டாக்களை ஒழுங்குபடுத்தி செய்துருந்தவ நல்ல மாதிரி செய்து. அப்போ நாங்கள் இவங்களாம் நாங்கள் 3 பிள்ளைகளும் தாய். அப்போ இதான் நடந்தது. அது நாங்கள் வந்து எங்களால் நாங்கள் தப்ப இல்லை. இது ஒரு ஆண்டவன் தான் எங்களை காப்பாற்றின்னு சொல்லலாம். என்ன சொன்னால் சில பிள்ளைகள் தாயில் பால் குடிச்சு கொண்டிருந்த பிள்ளை தப்பி இருக்குது, அந்த தாய் செத்து இருக்குது. அப்போ அந்த பால் குடித்த பிள்ளை என்னென்னு தப்பினது அதெல்லாம் ஆண்டவன் தான் எடுக்க வேண்டியதை எடுத்து விட்ட வேண்டிய விட்டுருக்கிறார். சிலரை அந்த மேலால் கொண்டு போயிருக்கு, பனைக்கு மேலாலையும் கொண்டு போயிருக்கு, சிலரை கீழால் உருட்டி இருக்குது. மேலால் போனாக்கள் சிலர் போய் கொப்பில் பிடிச்சி நின்றபடியே தண்ணி வடிஞ்ச உடனே மேல் மரத்துலேயே நின்றவன் அவையே போய் இந்த ஆக்கள் போய் காப்பாற்றி இறக்கிற மாதிரிலாம் இருக்குது. கீழால் உருட்டினவன் செத்து போட்டுனேன். அப்படி எங்களை வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்தாங்களே எல்லாரும் மேலால் கொண்டு போயிட்டு அப்படித்தான் நடந்தது. இதெல்லாம் கதைக்கிறோம். இதெல்லாம் ஒரு செகண்டுக்கு தான் இது நடந்தது. நான் சொல்ல இவ்வளோ நேரம் முடியும். இதெல்லாம் ஒரு செகண்டுக்காக நடந்தது. இதுதான் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா வைக்கிற இந்த விருப்பமான உணவுகள் கூட கொண்டு வந்து இந்த இடத்துல படைச்சி வச்சுருக்கீங்க.